ஸ்ரீ குருப்யோ நமஹா. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை, ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2026 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. நாம் அனைவரும் அறிந்ததே. இதுவரை குவாலிஃபையர் ரவுண்ட் போட்டிகள் நிறைவு பெற்றன. இன்றைய தினம் குவாலிஃபையர் 2 போட்டி நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார், ஃபைனல் செல்லக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக சென்ற போட்டி நாம் சொன்னதுக்கு நேர் ஆப்போசிட்டாக தான் நடந்தது. எல்லாத்திட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு அன்றைக்கி நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சொல்கிற ஜோசியருக்கும் இன்றைக்கி நாள் நல்லா இருந்தால் தான் அது வாக்கு பலிக்கும். நமக்கு அன்றைக்கி டைம் சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நானே அனலைசஸ் பண்ணேன். இருந்தாலும் எல்லாத்திட்டையும் சாரி கேட்டுட்டு இன்றைய தினம் GT மற்றும் RR போட்டி நடைபெற இருக்கின்றது. GTயில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய 12 பிளேயர்: சாய் சுதர்சன், சுபம் கில், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ஷிந்து, ஹோல்டர், ராகுல் டிவேட்டியா, ரஷித் கான், ரபாடா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா மற்றும் சாய் கிஷோர். இவங்களை நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி RRல் ஜெய்ஸ்வால், பராக், சூரியவன்சி, ஜுரல், ஃபெராரியா, சனகா, ஜடேஜா, ஆர்ச்சர், பர்கர், புஞ்சா, பிரிஜேஷ் சர்மா, தேஷ்பாண்டே. இவங்களை நம்ம எடுத்திருக்கோம். இவங்கெல்லாம் இல்லாமல் வேறு யாராவது வந்தாங்க அப்படின்னா டெலிகிராம் லிங்கில் நம்ம அப்டேஷன் கொடுக்குறோம். ரிசல்ட் மாறுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதை பொறுத்து தான் நம்ம டெலிகிராம் லிங்கில் ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க இருக்கின்றோம். இன்றைய தினம் முதலாவதாக GT அணி பேட்டிங் செய்தால் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், ஜேசன் ஹோல்டர், ராகுல் டிவேட்டியா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சாய் சுதர்சன் அல்லது பட்லரை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதே போன்று வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் ஆல்ரவுண்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வாஷிங்டன் சுந்தர் எடுத்துக்கலாம். GT அணி முதலாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடியவர்கள் பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், ரஷித் கான் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். RR அணி முதலாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் SSV ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ஜுரல் போன்றோர், சனகா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஜெய்ஸ்வால் அல்லது பராக்கை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். RR அணி முதலாவது பந்து வீசும் பொழுது சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள் பர்கர், ஜடேஜா, சுசாந்த் மிஸ்ரா போன்றோர் சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். அதே போன்று GT அணி இரண்டாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சாய் சுதர்சன், சுபம் கில், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சாய் சுதர்சன் அல்லது பட்லரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சுந்தரை கூட வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக GT அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் ரஷித் கான், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ். இவர்கள் விக்கெட் எடுப்பதற்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்கின்றது. சப்போஸ் சாய் கிஷோர் உள்ளே வந்தார்னா ரெண்டாவது இன்னிங்ஸாக இருந்தால் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். அடுத்து RR அணி ரெண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் RR அணி ரெண்டாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக பேட்டிங் செய்யக்கூடிய நபர்கள் ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ஜுரல், ஃபெராரியா போன்றோர் இரண்டாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக பேட்டிங் செய்வார்கள். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பராக் அல்லது ஜுரலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். RR அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஜெஃப்ரா ஆர்ச்சர், புஞ்சா மற்றும் மிஸ்ரா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இன்றைய தினம் ஹிண்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கேப்டன் வைஸ் கேப்டனாக, அப்படி இல்லைன்னா ஒரு கீப்பர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்து ஒரு பவுலர், ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலராகவும் இருக்கலாம், இல்லை ரைட் ஹேண்ட் ஸ்பின் பவுலராகவும் இருக்கலாம். 3 விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இன்றைய தினம் இருக்கின்றது. ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கும். வெற்றி என்பது 2 அணிக்கும் மாறி மாறி செல்லக்கூடியதாக இருக்கும். இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலிகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் GT அணி வெற்றி பெறுவார்கள், ஃபைனல் செல்வார்கள். நன்றி, வணக்கம்.